அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசுவும் அவரை காட்டிக் கொடுப்பவரும் மறுதலிப்பவரும். இதன் விளக்கம் அறிவோம். அன்புக்கு எதிரான இரு செயல்களும் இரு முக்கிய சீடர்களால் செய்யப்பட போகின்றன. முதல் செயல், இயேசு குழுமத்தின் பொருளாதாரத்திற்கு பொறுப்பு வகித்த சீடர் யூதாஸ். அவர் தம்மை காட்டிக் கொடுக்க போவதாக இயேசு முன்னுரைக்கின்றார். இரண்டாம் செயல், இயேசுவின் சீட குழுமத்தின் தலைவராகிய பேதுருவின் செயல். அவர் தம்மை மும்முறை மறுதலிக்கப் போவதாக இயேசு முன்னுரைக்கிறார். பேதுருவின் மறுதலிப்பு பற்றிய இயேசுவின் முன்னறிவிப்பை 4 நற்செய்தியாளரும் தெளிவாக குறிப்பிட தவறவில்லை. இறையாட்சி நெறியை பின்பற்றுவது இயேசு சீடருக்கு, ஏன் முதன்மையான சீடருக்கு கூட எளிதல்ல என்னும் போதனை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமானது. பேதுரு தம்மை மறுதலிப்பா என்பதை இயேசு இறுதி இரவு உணவு பின்னணியில் கூறியதாக யோவானும் லூக்காவும் குறிப்பிடுகின்றன. ஆனால் மார்க்கும் மத்தேயும் அவர் பேதுருவின் மறுதலிப்பு பற்றிய முன் அறிவிப்பை கெத்செமனி தோட்டத்திற்கு போகும் வழியில் கூறியதாக குறிப்பு தருகின்றன. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்பு செய்யப்பட்ட இருவரின் உண்மை முகமானது கிழிக்கப்படுகிறது. ஒருவர் யூதாசு, மற்றொருவர் பேதுரு, வயதில் முதிர்ந்தவர். பேதுரு, இளையவர் யூதாஸ். அனைத்து நிகழ்வுகளிலும் இயேசோடு இருந்தவர் பேதுரு, அப்பப்போ வந்து செல்பவர் யூதாஸ். யூதாஸுக்கு பணத்தை கையாளுவதற்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் யூதாஸ் ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி. தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தான் வாழ்வில் நிலைத்திருந்த சில காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இயேசுவை தேடி வந்திருந்தான். யூதாஸ் இயேசுவின் அப்பத்தை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே செல்கிறான். யோவான் நற்செய்தியாளர் இதை கூறுகிறார். அது இரவு நேரம். இந்த இரவு நேரம் என்பது யோவானை பொறுத்தவரையில் பாவத்தை, அறியாமையை, இருளின் ஆதிக்கத்தை சுட்டி காட்டுகிறது. ஆனால் பேதுரு தனது தவற்றை உணர்ந்து ஆண்டவரை அண்டி வந்தார், ஏற்றுக்கொள்ளப்பட்டார். நாமும் பல நேரம் ஆண்டவரை அருளை பெற்றுக்கொண்டு அவரை விட்டு வெளியே சென்று விடுகிறோம். இருளில் சிக்கிக் கொள்கிறோம். சிக்கினாலும் தவித்தாலும் ஆண்டவருக்கும் அவரின் மதிப்பீடுகளுக்கும் எதிராக செல்ல மாட்டோம் என்று உறுதி கொள்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் சுயநல வாழ்க்கை வாழ்கின்றேனா அல்லது பிறநல சேவைக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்கின்றேனா? நான் இதுவரை செய்த தவறுகளுக்காக மன வருந்துகின்றேனா? நான் எல்லா சூழலிலும் நேர்மையாக வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறநல சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், இதுவரை செய்த தவறுகளுக்காக மன வருந்தி மன்னிப்பு பெறவும், எல்லா சூழலிலும் நேர்மையாக வாழவும் வரம் தாரும். ஆமேன்.